புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளரிடம் பேசுகையில், புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கை நடிகை மதுமிதா திறந்து வைத்தார். நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் நடன பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவிகளின் பரத நாட்டிய அரங்கேற்றம் வெகு விமர்சையாக காமன் கலையரங்கில் நடைபெற்றது. மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 ஏர்போர்ட் ரோட், opposite நாவலன் நெடுஞ்செழியன் ஹை செகண்டரி ஸ்கூல், லாஸ்பெத், பாண்டிச்சேரி. For admission contact 9600421333. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் தான் இந்த பெருநாளில் போற்றப்படுகின்றது. இப்ராஹிம் நபி போன்று கொள்கை உறுதியோடு வாழ்வதற்கு இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையின் போது உறுதி ஏற்பது வழக்கமாக உள்ளது. இப்பெருநாளில் ஒரு அங்கமாக குர்பானி பிராணிகளின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கு சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்வுடன் கொண்டாடி இப்ராஹிம் நபி ஒரு அழகிய முன்மாதிரி என்பதை அனைவருக்கும் வெளிப்படுத்துவர். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் பக்ரீத் பண்டிகையின் போது ஏராளமான முஸ்லிம்கள் கடற்கரை சாலையில் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம். அதன்படி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில செயலாளர் அன்சாரி பெருநாள் பேருரை ஆற்றினார். இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகள் முதியோர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கடல் சாகச பயணம் ஜூன் 7ஆம் தேதி தொடங்கி இன்று வரை 11 நாட்கள் நடந்தது. பாய்மரப்படகில் புதுச்சேரியிலிருந்து கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார் வழியாக காரைக்காலை அக்குழு அடைந்தது. அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பினார்கள். 3 பாய்மரப்படகில் 60 NCC மாணவ மாணவியர் பயணித்தனர். இதன் நிறைவு விழா புதுச்சேரி மீன்பிடி துறையில் நடந்தது. பாஸ்கர் எம்எல்ஏ தலைமை ஏற்க தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் நிறைவு நிகழ்ச்சி நடந்தது. இதில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்ற NCC மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட NCC போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார். ரெஸ்டோ பார்களை அகற்ற அமைச்சர் சாய் சரவணகுமார் வைத்துள்ள கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு, புதுச்சேரியில் நீண்ட நெடு காலமாக மதுபான கடைகள் உள்ளன. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்டோ பார்கள் அகற்றப்படும். மதுபானத்தை போதைப் பொருளோடு சேர்க்க வேண்டாம். போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது. போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம். அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருள் நடமாட்டம் குறைந்து வருகிறது என்பதை மக்களின் மூலம் நன்கு அறிந்து வருகிறேன். போதைப் பொருள் முழுவதும் ஒழிக்க நடவடிக்கை தொடரும். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து திமுகவும் காங்கிரசும் புகார் கூறுவது குறித்து கேட்டதற்கு
தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவுதான். தமிழகத்தை விட எந்த இடத்தில் அதிகம் என கூறுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு துறைகளில் எந்தெந்த துறையில் தவறு நடந்தாலும் அவற்றின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளரிடம் பேசுகையில், பிரதமர் பதவியேற்பு விழாவில் பலர் கலந்து கொண்டனர். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார். இதிலிருந்து பாஜக NR காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு அல்லது விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. தொடர்ந்து பாஜக MLA ரகசிய கூட்டம் நடத்தி முதலமைச்சருக்கு எதிராக பேசி இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தவே அவசரமாக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து முதலமைச்சர் விருந்து வைத்துள்ளார். இவற்றை பார்க்கும் போது கூட்டணியில் குழப்பம் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதுவரை இதற்கான காரணமும் தடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள். ஆகவே குஜராத் சூரத்தில் இருந்து நிபுணர் குழுவினர் புதுச்சேரி வரவழைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என தலைமை செயலர் கூறியிருப்பது தவறு. தமிழர்களை தரக்குறைவாக பேசிய தலைமை செயலரை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். புதுச்சேரியில் NR காங்கிரஸ் அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான தொழிற்சாலையில் 4.2 டன் அளவிலான சந்தன கட்டைகள் துகள்களை தமிழக வனத்துறை பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக வனத்துறை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதுவரை புதுச்சேரி அரசு இதுகுறித்து பேசவில்லை. இந்த விவகாரத்தில் உண்மையை கண்டுபிடிக்க CBI விசாரணை தேவை என்றார். ரெஸ்டோ பாரால் கலாச்சாரம் சீரழிந்துள்ளது. ரெஸ்டோ பாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது என நாங்கள் கூறி வந்தோம். இந்நிலையில் பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது தொகுதியில் கோவில் பள்ளிகள் அருகே ரெஸ்டோ பார் திறக்கப்பட்டதை எதிர்த்தும் அதனை மூடக்கோரி ஆளுநரிடம் புகார் மனு தெரிவித்தார். இது அமைச்சர் மற்றும் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது என தெரியவில்லை என்றார். எதிர்க்கட்சிகள் பேசியே ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைப்பதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்கள் குறைகளை மக்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கும் உள்ளது. இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது என்று தெரிவித்தார். புதுநகரில் விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் ஆய்வு செய்ய தமிழர்கள் திறமையில் குறைந்தவர்கள் என்பதால் சூரத்தில் இருந்து குழு வந்து பார்க்க வேண்டும் என தலைமை செயலர் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசின் கெமிக்கல் டெக்னாலஜி சென்னையில் உள்ளது. தமிழர்கள் நாசா உள்ளிட்ட பல துறைகளில் சிறந்த நிலையில் பணி செய்து வருகின்றனர். தமிழ் சமுதாயத்தை தலைமை செயலர் குறை கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது. விஷவாயு தாக்கிய விவகாரத்தில் அரசு எந்த முடிவும் எடுக்காதது வருத்தம் அளிக்கிறது. நிரந்தர தீர்வுக்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான இடத்திலிருந்து 6 டன் சந்தனக்கட்டை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வனத்துறை நடவடிக்கை எடுத்த நிலையில் புதுச்சேரி அரசிடம் இருந்து பதில் இல்லை. இந்த வழக்கில் உண்மைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை CBIக்கு மாற்றம் செய்ய புதுச்சேரி அரசு பரிந்துரை செய்ய வேண்டும். தொழிற்சாலை குறித்த விளக்கத்தையும் அரசு தெரிவிக்க வேண்டும். ரெஸ்டோ பார்கள் மூலமாக கலாச்சாரம் சீரழிந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குடித்துவிட்டு மக்களின் நிம்மதியை கெடுக்கின்றனர். கோவில், பள்ளி, கல்லூரி அருகில் உள்ள ரெஸ்டோ பார்களை மூட முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் உரிமை பறிக்கக்கூடாது என்பதற்காக ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தினேன். விவரம் தெரியாமல் ஆட்சிக்கு வர முயற்சி செய்வதாக ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேசுகிறார் என முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி.
Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. AIMS Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 96004-21333. சமீபத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை பெனவல்ட் ட்ரஸ்ட் நிறுவனர் டாக்டர் விஜயகுமார் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மதிப்பிற்குரிய மற்றும் மரியாதைக்குரிய திரு மல்லை CA சத்யா தலைவர் மல்லை தமிழ்ச்சங்கம் அவர்களை சந்தித்து சில நலத்திட்டங்களை அவரிடம் கோரிக்கை வைத்துவிட்டு பெனவல்ட் அமைப்பு சார்பில் தலைவர் லோ விஜயகுமார் வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கை நடிகை மதுமிதா திறந்து வைத்தார். புதுச்சேரி பிருந்தாவனம் 3வது குறுக்கு தெருவில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை மதுமிதா மினி திரையரங்கை திறந்து வைத்தார். இதில் மினி திரையரங்க உரிமையாளர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த மினி திரையரங்கில் குழு வசதியுடன் சொகுசாக அமர்ந்து படம் பார்க்கும் வகையில் இருக்கையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் சுமார் 20 பேர் வரை திரையரங்கில் அமர்ந்து திரைப்படத்தை கண்டு களிக்கலாம். அதேபோன்று நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய சவுண்ட் எஃபெக்டுடன் இந்த தியேட்டர் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் நடன பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவிகளின் பரத நாட்டிய அரங்கேற்றம் வெகு விமர்சையாக காம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் வழங்கும் ராஜீவ் மாரிமுத்து மற்றும் மோனிஷா ராஜீவ் மகளும் குரு முனைவர் கிருத்திகா ரவிச்சந்திரன் அவர்களின் மாணவியுமான ஷான்சிகாவின் பரதநாட்டிய அரங்கேற்றம் காம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஜெயந்தி சுப்பிரமணியம், கலை மாமணி சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகன்களால் அடித்து விரட்டப்பட்ட அப்பாக்களை கௌரவிக்கும் வகையில் சாலை ஓரம் தஞ்சம் அடைந்திருக்கும் அப்பாக்களுக்கு சால்வை அணிவித்து உணவு வழங்கி மகனாக மாறிய சமூக சேவகர். அப்பாக்கள் தினத்தில் நெகிழ்ச்சி சம்பவம். புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் பிருத்திவிராஜ். இவர் சமூக பணிகள் செய்து வருகிறார். மகளிர் தினம், அன்னையர் தினம் உள்ளிட்ட பல்வேறு தினங்களில் சாலை ஓரமுள்ள ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுகள் வழங்கி வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். மேலும் பிருத்திவிராஜ் பல்வேறு சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். மருத்துவ நிதி, கல்வி உதவி, ஏழை எளிய மக்களுக்கு உணவுகள், இலவச உடை என அனைத்தையும் செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அப்பாக்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் சாலை ஓரம் உள்ள அப்பாக்களுக்கு சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். அதாவது மகன்களால் அடித்து விரட்டப்பட்ட பல அப்பாக்கள் சாலை ஓரம் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அந்த அப்பாக்களுக்கு நான் ஒரு மகனாக இருந்து இந்த சேவை செய்வதாக அவர் நெகிழ்ச்சிபட தெரிவித்தார். மேலும் அப்பாக்கள் தினத்தில் சாலை ஓரம் அமர்ந்திருக்கும் இவர்கள் அனாதைகள் இல்லை, இவர்களுக்கும் மகன்கள் இருக்கிறார்கள், மகள்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்பாக்கள் தினம் வரும்போது பிள்ளைகளுக்கு தனது அப்பாவை பற்றி நினைக்க வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலேயே அவர்களுக்கு புத்தாடைகள் அணிவித்தும் மதிய உணவு வாங்கி கொடுத்தும் கௌரவப்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இவர் தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். அம்பேத்கர் சாலை, உப்பளம் ரோடு, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரம் தஞ்சம் அடைந்துள்ள அப்பாக்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து கௌரவித்த நிகழ்ச்சி அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் மதுபான கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அகற்றப்படும் என துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளரிடம் பேசுகையில், புதுச்சேரி பிருந்தாவனத்தில் ஐபாப் ஆடியோ என்ற மினி திரையரங்கை நடிகை மதுமிதா திறந்து வைத்தார். நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் நடன பயிற்சி பள்ளியில் பயின்ற மாணவிகளின் பரத நாட்டிய அரங்கேற்றம் வெகு விமர்சையாக காம்பன் கலையரங்கில் நடைபெற்றது.